அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியல் டேட்டாவ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, அ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 85.1% 10% ஆஃப் வோட்ஸ் வந்து போல் ஆயிருக்கு. சரியா? இவ்வளவு சதவீதமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுல ஆண்கள விட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பெண்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. சதவீத அடிப்படையில பார்க்கிறப்ப, விமனோட வோட்டர் டர்ன் அவுட் வந்து 86% இருக்கு. ஆண்களோட வோட்டர் டர்ன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, 83% இருக்கு. சரிங்களா? பெர்சன்டேஜ் அடிப்படையிலயும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. அண்ட் தென் அதர் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 58% ஆஃப் த பீப்பிள் வந்து இருக்காங்க. நம்பர்ஸ நோட் பண்ணி வச்சுட்டோம்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். டேட்டா கோட் பண்ணி காட்டுறதுக்கு. சரியா? விமனோட வோட்டர் டர்ன் அவுட் 86%, மென்னுக்கு 83, அண்ட் தென் அதர் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 58% வந்து இருக்காங்க. தமிழ்நாடோட மொத்த வாக்குப்பதிவு 85.10% இருக்கு. இதுல எங்கெல்லாம் வந்து அதிகமாவும், கம்மியாவும் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டிலேயே அதிகமா எங்க வாக்கு அதிகமா பதிவாயிருக்கு, எந்த தொகுதியில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூர் தொகுதியில 93.41% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா? அடுத்தது வீரபாண்டி, குளித்தலை, குமாரபாளையம், பாலக்கோடு அப்படின்னு சொல்லி வரிசையா வருது. ஓகேவா? நான் 5 தொகுதிகள வந்து குடுத்துருக்காங்க டாப் 5ல. பாட்டம் 5ல வந்து இருக்கிறதுலயே கம்மி எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில தான் இருக்கிறதுலயே கம்மி. சரியா? அதுக்கப்புறமா கிள்ளியூர், மதுரை நார்த், மதுரை சென்டர், குளச்சல் அப்படின்னு சொல்லி 5 தொகுதிகள வந்து குடுத்துருக்காங்க. டாப் 5, பாட்டம் 5 ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எங்கேயாவது எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எலக்ஷன் ரிலேட்டடா கேள்விலாம் மெயின்ஸ்ல கேட்கிறப்ப, இல்ல வோட்டர் டர்ன் அவுட் ரிலேட்டடா கொஸ்டின்லாம் கேட்கிறப்ப, இதெல்லாம் நம்ம போட்டு காட்ட முடியும். சரியா? சிம்பிளான ஒரு செய்தி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகேவா? எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம். இந்த மாதிரி வந்து எல்லார் ஃபோனுக்கும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வந்து வந்திருக்கு. இந்த மாரி கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாலருந்து மெசேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல மக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா, உடனடியாக என்ன பண்ணணும்? மெசேஜ அனுப்பி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏர்லி வார்னிங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டத்த வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. என்ன டெக்னாலஜி அப்படின்னா, செல் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி. ஓகேவா? செல் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த செல் பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி மூலியமா ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவ எடுக்கிறோம்னா, அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஃபோனுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த எமர்ஜென்சி மெசேஜ அனுப்ப முடியும். அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்லயுமே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் ஃபோன்ல நெட் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்த செலக்ட் பண்ணி செல் பிராட்காஸ்டிங் பண்றாங்க அப்படின்னா, என் ஃபோன்ல நெட் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எனக்கு அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிரும். சரியா? ரிசீவ் ஆகுறப்போ ஒரு அலாரத்தோட ரிசீவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த செல் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே டிசைன் பண்ண ஒரு தொழில்நுட்பம். அத டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி அவங்களும், சிடாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிபார்ட்மென்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்டர் ஃபார் டிபார்ட்மென்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? 1984ல இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. இந்த சிடாட்டும், என்டிஎம்ஏவும் சேர்ந்து தான் இந்த ஒரு டெக்னாலஜிய டெவலப் பண்ணியிருக்காங்க. அத நேத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? ஏன் தமிழ்நாட்டுல வரலன்னா, தமிழ்நாட்டுல இன்னும் இந்த எலக்ஷன் வேலையெல்லாம் இன்னும் முடியலல்ல. அதனால நமக்கு வரல. மத்த ஊருங்களுக்குலாம் வந்திருக்கு. ஓகேவா? இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.